நான் என்னமோ அந்த ஊழல் ராணிட்டு வந்து 52 பேருக்கு காசு வாங்கிட்டு போனேன்னா அது தேர்தல் செலவுக்கு. உங்கள் ஊழல் ராணி எங்கிட்ட வந்து 2011 நான் தேர்தல் நிற்கும்போது எங்கிட்ட எவ்வளோ ரூபா அடிச்சுட்டு போனாங்கிறத கதையை சொல்லவா? எல்லாம் சொல்லலாம்னா நாரி போயிடும். உடனே ஏழை ஓலை அப்படி பேச பயந்துருவேன் நினைக்காத. நான் எவ்வளோ பேரை பார்த்து தான் வந்திருக்கோம். வணக்கம், நான் தான் உங்கள் பெருமாள் சாமி கதிர்வேல், தூத்துக்குடி வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர். 2 தினங்களுக்கு முன்பாக என் வீட்டில் கல் எறிஞ்சாங்க. அதில் நிறைய பேர் கமெண்ட்ஸ், இவரே ஆள் செட் பண்ணி அரைஞ்சிருப்பார் அப்படி இப்படின்னு. நேற்று அவரை பிடிச்சிட்டாங்க. யார் சொல்லி கல் எறிஞ்சாங்கிறதையும் தெரிஞ்சிருச்சு. தேவையில்லாமல் சொன்னால் தேவையில்லாத ஒரு பதட்டமான சூழ்நிலை வருங்கிறதுக்காக சொல்லாமல் இருக்காங்க. அதுபோக 2 பேர் 5க்கு 10க்கு பேசுகிறவங்க 2-3 பேர் பேசியிருக்காங்க. நான் என்னமோ அந்த ஊழல் ராணிட்டு வந்து 52 பேருக்கு காசு வாங்கிட்டு போனேன்னா அது தேர்தல் செலவுக்கு. 52 பேருக்கு காசு வாங்கினாங்கன்னா அவங்க வந்து தேர்தலுக்காக உங்களுக்காக வேலை செஞ்சதுக்காக ஓசிக்க வந்து வேலை செய்வாங்க. டெய்லி சாப்பாட்டுக்கெல்லாம் வேலை செய்ய வேண்டாமா, அதுக்காக வாங்கினதான். நான்லாம் இது வரைக்கும் உங்கள் ஊழல் ராணிகிட்ட ஒத்த பைசா வாங்கினதில்லை. உங்கள் ஊழல் ராணியை நிரூபிக்க சொல்லுங்கள், நான் அதை ஒத்துக்கிறேன். உங்கள் ஊழல் ராணி எங்கிட்ட வந்து லஞ்சம் வாங்கினது நான் சொல்லவா? அல்லது உங்கள் ஊழல் ராணியின் பழைய கதை 2011 நான் தேர்தல் நிற்கும்போது எங்கிட்ட எவ்வளோ ரூபா அடிச்சுட்டு போனாங்கிறத கதையை சொல்லவா? எல்லாம் சொல்லலாம்னா நாரி போயிடும் என்ன. அதனால் வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கணும். தேவையில்லாமலாம் பேசினா நான் தேவையில்லாமல் நிறைய கதைகள் எடுத்து விடுவேன். எல்லா ஆதாரத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். நான் தூத்துக்குடியில் நடந்த ஊழல்கள், ஊழல் ராணி செய்த ஊழல்கள், மாநகராட்சி நடந்த ஊழல்கள் எல்லாமே எங்களுக்கும் தெரியும். உங்கள் கட்சி வேறு, எங்கள் கட்சி வேறு. நீங்கள் எங்கள் கட்சியை காங்கிரஸ் கட்சி சீண்டதுனால நான் பேச வேண்டிய சுச்சுவேஷன் வருது. ராகுல் காந்தியை பற்றியோ இல்லை எங்கள் காங்கிரஸ் கட்சியை பற்றியோ இல்லை என்னை உரிமையில் பேசினாலும் பேச தான் செய்வேன். உடனே ஏழை ஓலை அப்படி பேச பயந்துருவேன் நினைக்காத. நான் எவ்வளோ பேரை பார்த்து தான் வந்திருக்கோம். முதல்ல நீ அங்கே வாங்க அந்த 200 ரூபா ஊப்பிக்காக 200 ரூபா பிச்சைக்காக பேசலாம்னு நினச்சானா அதுக்கெல்லாம் நான் பயப்படாது தான் கிடையாது. ஊழலின் பட்டியலை எடுத்து விட்டேன்னு வச்சுக்கோங்க, வேறு மாதிரி நாரி போயிடும். தூத்துக்குள்ள என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு. என்னுடைய குடும்பத்திலேயே வந்து அந்த ஊழல் ராணி எவ்வளோ ரூபா வாங்கியிருக்கேன்னு நான் சொல்லவா? அதெல்லாம் தேவையில்லாமல் பேசினா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஆக வாயை மூடிக்கொண்டு உங்கள் வேலை நீங்கள் பாருங்கள், என் வேலை நான் பார்க்கிறேன். எனக்கு தெரியும் எல்லாமே. நீங்கள் எப்படி செஞ்சீங்க, என்ன ஏது, நீங்கள் எப்படி தூத்துக்குடி மாணவருக்காக என்னெல்லாம் பண்ணீங்க, எப்படிலாம் அந்த மக்களை ஏமாத்துறீங்க, எல்லாமே எனக்கும் தெரியும். தேவையில்லாமல் பேச வேண்டாம் என்று அமைதியாக காக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே அந்த பிரச்சனையை வளர்த்திங்கன்னா ஆதாரத்தோடு அடுத்து நிரூபிக்க ஆரம்பிப்பேன். தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம் என்று கூறிக்கொண்டு, பழைய அமைச்சர் ஒருத்தர் தலைவர் ராகுல் காந்தி அவரும் சரி, எங்களுடைய வேணுகோபால் அவர்களே அசிங்கமாக பேச நான் திருப்பி பதிலடி கொடுக்க வேண்டிய சொல்ல. காங்கிரஸ் கட்சியில் இருந்துக்கிட்டு காங்கிரஸை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசும்போது காது கொடுத்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? நாங்கள் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்குங்கண்ணே, நாங்கள் என்ன இதா? அப்போல்லாம் வேடிக்கைலாம் பார்த்துருப்பேன். நீங்கள் தவறாக பேசினாலும் கண்டிப்பாக நான் பேசுவேன். என்ன உரிமையில் பேசுனா நான் பயங்கரமாக பேசுவேன். நான் இது வரைக்கும் எவனையும் கை நீட்டி காசு வாங்கினதில்லை. எனக்கு அப்படி ஒரு அவசியமும் எனக்கு இல்லை. இப்போ தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தினால் தேவையில்லாமல் நீங்கள் பேசுகிறேன், நான் உங்களை பற்றி பேச மாட்டேன், ஊழல் ராணியை பற்றி தான் பேசுவேன். தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.